ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பிபி கேமிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஸ்லெண்ட்ரினா த செல்லார் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதுவும் செல்லார் 1 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எடுத்தோடனே எக்ஸிட்டு. இப்போ இந்த சைடு போவோம். நமக்கு 8 புக்கு வேணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடே போயிடுவாங்க. ஓகே, எடுத்தோடனே எட்டி பார்க்குறாங்க. ஜம்ப் ஸ்கேர் போல். என்னடா ஜம்ப் ஸ்கேர்லாம் மொக்கையாக இருக்குது. ஓகே, ஒரு புக்கு கிடச்சிருச்சு. இன்னும் நமக்கு 7 புக்கு வேணும். 7 புத்தகங்கள். சரி, வேறு ஏதாவது ரூம் இருக்கான்னு பார்க்குறேன். எங்கேயுமே ரூமை காணும். என்னடா கருமோ அது? ஜம்ப் ஸ்கேரா என்னன்னு தெரில. நான் திரும்பினதுனால தப்பிச்சேனா இல்லை திரும்பாமல் இருந்தால் செத்துருப்பேனா எதுவுமே தெரில. எனக்கு தெரிஞ்ச வரையும் ஜம்ப் ஸ்கேராக தான் இருக்கும். ஓகே, என்னடா எங்கிட்டு போனாலும் ஜம்ப் ஸ்கேரா? சரி, கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்தால் கூட சரிண்டலா. பேசிக்கிட்டே முட்டு சேர்ந்து வந்துட்டேனா. ஓகே, ஒரே ஒரு ஜம்ப் ஸ்கேர் தாங்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. திடீர்னு பறந்து வந்தா. ஓகே, இந்த கீயை யூஸ் பண்ணி டோரை திறந்தா புக்கு கிடச்சிச்சு. இன்னும் 6 புக்கு வேணுமா? சரி, போய்கிட்டே இருப்போம். இந்த தடவை திடீர்னு பறந்து வந்துட மாட்டாள? ஓகே, பறந்து வந்துட மாட்டாளான்னு கேட்டால் நிஜம் ஸ்லெண்ட்ரினா வரா. வேறு என்ன ஜம்ப்ஸ்கேர் இருக்குன்னு தெரில. ஓகே, போகிற வழியில் ஒரு புக்கு முட்டுச்சந்தா. எங்கிட்டு போனாலும் முட்டுச்சந்து வைக்கிறானுங்க. சரி, இப்படி கூடி போனோன்னா இன்னும் 5 புக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 புக்கு. அடுத்து இங்கிட்டு கதவு இருக்கா? ஃபஸ்ட்டு இங்கிட்டு போயிட்டு அடுத்து அங்கிட்டு போ. சரி, இந்த சைடு போனோன்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம் போல். ஆமாங்க, ஆரம்பித்த இடத்துல ஒரு வழியில் போனோம். இப்போ இன்னொன்று வழியாக ஆரம்பித்த இடத்துக்கு வந்தோம். சரி, இந்த இருக்கு பாருங்கள் எக்ஸிட்டு. ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். ஓகே, இன்னும் 4 புக்கு வேணும். 4 புக்கு. ஐயா, இவ வேறையா? நீங்களே சொல்லுங்கங்க, இந்த கேமில் ஜம்ப்ஸ்கேர் பயமாக இருக்கா இல்லை மொக்கையாக இருக்கான்னு. சரி, இந்த ரூம் பெருசாக இருக்குன்னு பார்த்தேன். ஓகே, பெருசாக இருந்ததுக்கு பலனா ஒரு சாவி கிடச்சிருக்கு. அடுத்து முட்டுச்சந்தை வச்சிடாதீங்கடா. திரும்ப நான் சுற்றிட்டு வரணும். ஓகே, இந்த சைடு வழி இல்லை. இந்த சைடு போயிட்டு அந்த சைடு போவோம் போல். சரி, இந்த சைடு என்ன டோர் இருக்குங்க? இங்கிட்டே முட்டுச்சந்தா இல்லை டோர் இருக்குது, ஆனால் சாவி கேட்குது. நினச்சி அதான் ஒரு செகண்ட் யோசிச்சு இந்த சைடு போகணுமான்ட்டு. ஆகா, திரும்ப ஜம்ப் ஸ்கேரா? என்னடா ரொம்ப நேரமாக ஜம்ப் ஸ்கேர் வரலையேன்னு பார்த்தேன். ஜம்ப் ஸ்கேர் முடிஞ்சோடனே இந்த பேய் ஸ்லெண்ட்ரினா வேறு வரா. இதுக்குள்ளே ஒரு கீ. அடுத்து இன்னும் 3 புக்கு தான் வேணும். சரி, இப்போ என்ன பண்ணுறது? இந்த சைடு எந்த சைடும் நம்ம போகலை. அந்த சைடு தான் 3 புக்கு இருக்க போகுது போல். எந்த சைடு அப்படி போகல? இந்த சைடா இந்த சைடா? ஓகே, இங்கிட்டு போவாங்க. இல்லைங்க, அந்த சைடே போயிடுவோம். ஏன்னா இந்த சைடு போன வழி மாதிரி இருக்குது. ஓகே, இந்த சைடு ஏதாவது வச்சுருப்பானுங்களா? ஒட்டு சந்துங்க, ஆனால் ஒரு புக்கு இருக்குது. சரி, எங்கேயோ இருந்து சவுண்டு வேறு கேட்குதுங்க. ஸ்லெண்ட்ரினா கத்துற மாதிரி தான் சவுண்டு இருக்குது. அடுத்து வேறு எங்கே போகிறது? இன்னும் 2 புக்கு வேணுமா? 2 புக்கு தான் ஈஸியாக கிடச்சிடும்னு நினைக்கிறேன். தெரில. இந்த இடத்துல 2 கதவு இருக்குங்க. இங்கே ஒரு கீ. இந்த கீயை எடுத்துகிட்டு இந்த ரூம்குள்ளே போனால் கீ தேவைப்படல. நான் கூட கீ தேவைப்படுன்னு நினச்சேன். சரி, இந்த ரூம்குள்ளே எதுவுமே இல்லையா? அடுத்த ஒரு ரூம் வேறு ரத்தமாக இருக்கா? சரி, உள்ளே போவோமா? என்னடா ஜம்ப்ஸ்கேராக வைக்கிறானுங்க இந்த கேமில். அதுவும் சில ஜம்ப்ஸ்கேர் பயங்கரமாக இருக்குது, ஆனால் சிலது மொக்கையாக இருக்குது. ஐயோ, இந்த ஜம்ப்ஸ்கேரை திரும்ப இப்போ தான்டா ஜம்ப்ஸ்கேரை பார்த்தேன். அதுக்குள்ளே ஜம்ப்ஸ்கேரு. சரி, ஜம்ப்ஸ்கேர் நிறையா இருந்தாலும் இந்த கேம் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ஓகே, இங்கே ஒரு புக்கு இருக்குங்க. கீயை யூஸ் பண்ணுற ரூம்லலாம் புக்கே இருக்க மாட்டுது. சும்மா வழியில் போட்டு வச்சுருக்கானுங்க, இல்லை இந்த மாதிரி கதவே இல்லாத ரூமில் தான் போட்டு வச்சுருக்கானுங்க. அடுத்து எங்கே போகிறது? என்னடா முட்டுச்சந்து போல். சரி, இந்த ஸ்லெண்ட்ரினா வேற அடிக்கடி வந்துட்டு போகிறேன். அவளை பார்த்தா பயமும் வந்து தொலைய மாட்டுது. சரி, இங்கே ஏதாவது புக் இருக்கா? பெரிய இடமா இருக்குங்க, நிச்சயம் ஒரு புக் இருக்கும். அதாவது லாஸ்ட் புக். சரி, அதான் எங்கே இருக்குன்னு தேடிக்கிருக்கே. இந்த இடத்துல எங்கடா வச்சுருக்கானுங்க? புக்கு இல்லை. வேறு ஏதாவது ரூம் இருக்கா? இந்த இருக்குங்க. நான் தான் சொல்கிறேன்ல, கீயை யூஸ் பண்ணுற ரூம்லலாம் புக்கு இருக்காது. இந்த மாதிரி வேஸ்ட்டு ரூமு இல்லைன்னா கீழே கிடக்கும் புக்கு. அடுத்து என்ன? எக்ஸிட் தான் எப்படி போகணுன்னு தெரில. ஆமாம், அது வேறு இருக்கும். எக்ஸிட்டை வேறு கண்டுபிடிக்கணும்.
இது வேறு செல்லாறு மாதிரியே இல்லை, ஏதோ மேஸ் மாதிரி இருக்குது. எங்கிட்டு போனாலும் முட்டுச்சந்து, இல்லைன்னா வந்த இடத்துக்கே சுற்றி சுற்றி வர வைக்கிதுங்க. இப்போ எக்ஸிட்டை வேறு தேடணும், அதுக்கு ஒரு எப்படியும் 5 நிமிஷம் ஆயிரும் போல். ஓகே, இந்த இடத்துல ஏதோ கீ யூஸ் ஆகுது, ஏதாவது இருக்குன்னு பார்த்தேன். 8 புக்கை கலெக்ட் பண்ணக்கப்புறமும் பார்த்தேன், ஏன் பார்த்தேன்னு எனக்கே தெரிலங்க. சரி, ஏதோ ஒன்று கீயை வேஸ்ட்டு பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, பக்கத்தில் தான் எக்ஸிட் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, இங்கெல்லாம் எக்ஸிட்டு இந்த சைடு இருக்குமா? எங்கடா எக்ஸிட்டையே காணோம்? அட பாவிகளா, இந்த வந்துருச்சுங்க எக்ஸிட்டு. எக்ஸிட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ஓடி போய் தாவுவோம். சூப்பர், அடி முடிஞ்சு. வேணா கொட்டாய் வீடு இருக்கா? கொட்டாய் விட்டுட்டு எங்கடா போனா? தூங்க போயிட்டா போல. சரி, ஏதோ ஒன்று. இதோட செல்லார் 1 முடிஞ்சு. ஸோ பாய் கைஸ்.